ஹாய், உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ அதிக இரும்பு சத்து கொண்ட கம்பு லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1 கிளாஸ் கம்பு. அதை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா கம்பை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பில் நிறைய மண் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி ஒரு ட்ரேயில் போட்டு ஒரு 1 ஹவர் நல்லா வாட வச்சுக்கோங்க. தேவையான பொருள் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வறுத்த எள்ளும் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நம்ம வாட வச்சுருக்கிற கம்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கம்பு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும். ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த கம்பை ஒரு பிளேட்டில் மாற்றி வாட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வறுத்த கம்பு, வறுத்த வேர்க்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மணத்துக்காக 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க, பவுடர் மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அந்த வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், கம்பி பதம் வரணும்னு வேண்டாம். அந்த வெல்லத்து கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கம்பு மாவை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டால் நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வரும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற எள்ளு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தென் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி போட்டு கை பொறுக்கிற சூட்டில் லட்டாக உருட்டி எடுத்திங்கன்னா நல்ல கம்பு லட்டு ரெடி ஆயிரும். ரொம்ப சத்து இதில் இருக்குது. அதிக இரும்பு சத்து இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.